ஒரு அழகான பெரிய காடு. அந்த காட்டுல நிறைய மிருகங்க வாழ்ந்து வந்துச்சு. அதுல ஒரு கரடியும் இருந்தது. அந்த கரடி ரொம்ப பெருசான கரடி, பயங்கரமான கரடி, ரொம்ப குண்டான கரடி. ஒரு நாள் அந்த கரடிக்கு பயங்கரமா பசிச்சது. சாப்பிட ஏதாவது கிடைக்குமான்னு காடு முழுக்க தேடி பார்த்தோம். அதுக்கு சாப்பிட எதுவுமே கிடைக்கவே இல்லை. சரி, அது நடந்து போயிட்டு இருக்கும் போது தூரத்துல இருந்து ஒரு மரத்தை பாக்குது. நமக்கு அந்த மரத்துல ஏதாவது சாப்பிட கிடைக்குமா அப்படி பார்க்கலான்னு சொல்லி கிட்ட போய் பாக்குது. இந்த மரத்துல பார்த்தா ஒரு பெரிய தேன் கூடு. சரி, நம்ம அந்த தேன் கூட்டுல இருக்கிற தேனை நம்ம சாப்பிட்டு நம்ம பசியை தீர்த்துக்கலாம் அப்படின்னு கரடி நினைக்குது. அது நினைச்சிட்டு இருக்கும் போது தூரத்துல இருந்து ஒரு தேனி கரடிய பார்த்துட்டு இருக்கு. அதாவது அந்த தேன் கூட கட்டின ஒரு தேனி. கரடி இங்க என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி யோசிச்சு கரடி கிட்ட பேச அந்த தேனி போகுது. தேனி கரடி கிட்ட போயிட்டு, கரடி சார் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு கரடி, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, அதனால நான் இந்த தேன் கூட்டுல இருக்க தேனை சாப்பிட்டு என் பசியை தீர்த்துக்க போறேன் அப்படின்னு தேனி கிட்ட சொல்லுச்சு. அதுக்கு தேனி, கரடி சார் இதுதான் நான் வாழ்ந்துட்டு இருக்க வீடு, நீங்க இதை சாப்பிட்டீங்கன்னா எனக்கு வீடே இருக்காது, வீடு அழிஞ்சு போயிடும், நீங்க வேற ஏதாவது சாப்பிட்டுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அதுக்கு அந்த கரடி, இல்ல உன் வீடா இருந்தா எனக்கு என்ன, எனக்கு இப்ப பசிக்குது, நான் சாப்பிட்டே தீருவேன் அப்படின்னு சொல்லி திமிரா பதில் சொல்லுச்சு. அதுக்கு அந்த தேனி, இல்ல நீங்க வேற ஏதாவது சாப்பிட்டுக்கோங்க, தயவு செஞ்சு என் வீட்டை அழைச்சிடாதீங்க, எனக்கு வேற வீடு இல்ல அப்படின்னு சொல்லி கெஞ்சுது. அதுக்கு அந்த கரடி, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, ஆனா நான் தான் உன்னை விட பயங்கரமா வலிமையானவன், ஆனா நீ ரொம்ப சின்னது அப்படின்னு சொல்லி கேலி பண்ணி சிரிச்சது. உடனே அந்த தேனி, சரி நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, ஆனா என் வீட்டுல இருக்கிற பொருட்களை நான் எடுத்துட்டு வந்துடுறேன், நான் உள்ள போட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. கரடியும் சரி போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சு. உள்ள போன தேனி அந்த கூட்டுல இருந்த மத்த தேனிங்க கிட்ட பேசிட்டு இருந்தது. அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு யோசனை பண்ணாங்க. நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து கரடியை போய் கொட்டிட்டோம்னா கரடி வலி தாங்காம இங்க இருந்து ஓடிடும், நம்ம வீட்டை காப்பாத்திடலாம் அப்படின்னு நினைச்சு எல்லாரும் வெளியே வந்தாங்க. வெளியே வந்து எல்லாரும் சேர்ந்து கரடிய கொட்டிட்டாங்க. தேனி கொட்டினதுனால கரடி ரொம்ப வலிச்சு அங்க இருந்து ஓடி போயிடுச்சு. ஓடி போய் அந்த காட்டுல இருக்க ஒரு ஆத்துல போய் குதிச்சுது. இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, யாரையும் உருவத்தை வச்சு எடை போடக்கூடாது. நன்றி.